ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உண்மையில் நன்மைகளை திரட்டிய நன்மைகளை தீர்த்து விடாதீர் என்று சொன்னால், நாம் சேமித்து வைத்த நல்லறங்கள், நன்மைகள் இவை நமக்கு தெரியாமலே தீர்த்து விடக்கூடிய சூழ்நிலைகள் சில சந்தர்ப்பங்களில் ஏற்பட்டுவிடும். அப்படி கஷ்டப்பட்டு நன்மைகளை செய்து அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்து நிற்கின்ற போது ஒன்றுமே இல்லாத அளவுக்கு நன்மைகளை அழிக்கக்கூடிய ஒரு இழிநிலை ஏற்படுமையானால் உண்மையில் மிகப்பெரிய துரதிர்ஷ்டம்தான். ஒரு பேச்சுக்கு இந்த உலகத்தில் நல்லா சம்பாதிக்கிறோம், ஒரு வியாபாரத்தில் ஒரு 10 லட்சம் முதலீடு போடுறோம், போட்டு 3வது மாதத்துலேயே ஒன்றுமே மிஞ்சலை, போட்ட முதலீடும் அழியும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த 10 லட்சத்தை போட்ட முதலீடு செய்த ஒரு மனுஷனுக்கு எப்படி உணர்வு இருக்கும்? அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை, மனோநிலை இருக்கும்? அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறான், பெரிய அளவில் கட்டி முடிச்சிட்டான், ஆனால் பேஸ்மெண்ட் அஸ்திவாரம் சரியில்லை, ஆனால் கட்டடத்தை எழுப்பியாச்சு, 3 மாடிகள் கட்டியாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தா அஸ்திவாரம் சரியில்லை, இதை இடிச்சு தான் ஆகணும்னு சொன்னால் நல்லா பாதுகாக்கணும். உதாரணத்திற்காக சொல்கிறேன், அப்படி சொன்னால் அந்த வீடு கட்டின மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? இதை விட மிக மிக கூடுதலாக நம்ம நன்மைகளை செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட போய் நிற்கின்ற போது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நரகத்துக்கு போ அப்படின்னு சொன்னால் அந்த நிலைமையை நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வை அஞ்சி நம்முடைய நன்மைகளை பாதுகாக்கணும். அதுதான் திரட்டிய நன்மைகளை தீர்த்து விடாதீர். திரட்டிய நன்மை எவ்வளோ திரட்டி இருப்போம்? எதுக்கு நம்ம பள்ளிக்கு வர்றோம்? ஏன் நம்ம தொழுகிறோம்? ஏன் குனிகிறோம்? ஏன் பணிகிறோம்? ஏன் குரானை ஓதுகிறோம்? ஏன் சதக்கா செய்கிறோம்? ஏன் சக்காத்து கொடுக்குறோம்? ஏன் நல்ல காரியங்களை செய்கிறோம்? எல்லாமே ஒன்று தான், அல்லாஹ்ட்டேருந்து கூலியை வாங்கணும், மறுமையில் நமக்கு சொர்க்கம் வேணும் அப்படின்றது தானே அடிப்படையான விஷயம். அப்படின்னு இருக்கும்போது நம்ம நல்ல காரியங்களாக செஞ்சுட்டு அது அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படாமல் மறுக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆனால் எப்படியான ஒரு நிலை ஏற்படும்? உண்மையில் சஹாபாக்கள், நபித்தோழர்கள் நல்லா கவனிக்கணும். சஹாபாக்கள், நபித்தோழர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப பயப்படுவாங்க. ஒரு பாவம் செஞ்சாலும் பயப்படுவாங்க, நன்மை செஞ்சாலும் பயப்படுவாங்க. பாவம் செஞ்சால் பயப்படலாம், அது என்ன நன்மை செஞ்சால் பயப்படுவது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். என்னைக்காவது நம்ம தொழுதுட்டு அல்லாஹ்வை பயப்படுறோமா? என்னைக்காவது நம்ம குரானை ஓதிட்டு இந்த விஷயத்தில் நம்ம அல்லாஹ்வை பயப்படுறோமா? அப்போ நன்மையை செஞ்சால் ஏன் பயப்படணும்? தீமையை செஞ்சால் அல்லாஹ்வை பயப்படணும். அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவான், பெரிய தண்டனை கொடுத்துருவான், நரகத்தில் தூக்கி போட்டுருவான்னு பயப்படுவோம். ஆனால் நன்மைகளை செஞ்சாலும் அந்த சஹாபாக்கள் பயந்தாங்க. அப்போ ஏன் பயந்தாங்க அப்படின்னு சொன்னால், இமாம் அல் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஹசனுல் பஸ்ரி அப்படின்னு ஒரு இமாமுடைய பேரை சொன்னோம்ல, அப்படி சொன்னால் அவங்க வேறு யாரோ ஒரு 3வது ஆள் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. சுமார் 100 சஹாபாக்களோடு வாழ்ந்தவங்க, 100 நபித்தோழர்களோடு சமகாலத்தில் வாழ்ந்தவங்க ஒரு பெரிய தாபியி.
அவங்க சொல்றாங்க, மா ஹாஃபஹு இல்லா மூமின் வலா அமீனஹு இல்லா முனாஃபிக். ஒரு மூமின் தான் பாவம் செய்யும் போது அல்லாஹ் பயப்படுவான். ஒரு முனாஃபிக்கு நயவஞ்சகன் அல்லாஹ்வை பயப்படாமல் துணிஞ்சு செயல்படுவான் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம உண்மையில் யதார்த்தம் இதானே. அப்போ ஒரு மூமின் பாவம் செய்யும் போது பயப்படுவான், செஞ்சிடக்கூடாது, பாவத்தை நெருங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பயப்படுவான். ஆனால் ஒரு முனாஃபிக்கு அவன் அல்லாஹ்வுடைய பயமே இருக்காது, துணிஞ்சு செய்வான், எந்த உறுத்தலும் இருக்காது என்ற கருத்தை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அதே மாதிரி இந்த பாவங்கள் இருக்குது இல்லை, அது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னக்கும் ல தஅமலூன அஅமாலா ஹிய அதக்கு ஃபீ அயுனிக்கும் மின ஷாரி. நீங்க நிறைய பாவங்களை செய்றீங்க, அந்த பாவங்கள் செய்யறது உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குதுன்னா, முடி இருக்குது இல்லை, தலை முடி, இந்த முடியை விட நீங்க அற்பமாக கருதுறீங்க, முடியை விட அற்பமாக கருதுறீங்க. ஆனால் அந்த பாவம் சின்ன பாவம் தான். சின்ன பாவமாக இருந்தாலும் அதை எப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, முடியை விட நீங்கள் அற்பமாக நினைக்கிறீங்க. ஆனால் குன்னா நஅதுஹா அலா அஹதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் மூபிகாத். ஆனால் நாங்கள் அதே சின்ன பாவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் எப்படி நினைப்போம்னா, அது பெரும்பாவம், பெரும்பாவங்களில் ஒன்று அப்படின்னு நாங்கள் நினைப்போம். அப்போ சின்ன பாவத்தையே பெரும்பாவமாக நினைப்பாங்க சஹாபாக்கள். இப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இப்போ பாவங்கள் பெரும்பாவங்களை சின்ன பாவங்களாக நம்ம நினைக்கிறோம், ஆனால் சின்ன பாவங்களை பெரும்பாவங்களாக சஹாபாக்கள் நினைச்சிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் பாவங்கள் விஷயத்திலும் கூட அவங்க எந்த அளவுக்கு அஞ்சு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதே மாதிரி இப்னு அபி முலைக்கா இன்னும் சொல்லக்கூடிய அவங்களும் ஒரு தாபிஈ தான். தாபிஈனா சஹாபாக்களோட காலத்தில் வாழ்ந்தவங்க. ஏன்னா சில நேரங்களில் இமாம்கள் பேரை சொன்னால் அலர்ஜி ஆகும் சிலருக்கு. நம்ம பேசுறதை கேட்டுருவாங்க, வேற யாராவது பயான் பண்ணாலும் கேட்டுருவாங்க. ஆனால் யாராவது ஒரு இமாமுடைய பேச இது எதுக்கு சொல்லணும், குர்ஆன் ஹதீஸை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நினைச்ச ஒரு அந்த சிந்தனை செய்ய வந்துடும். அவங்க யாரு? ஹசன் பஸ்ரி யாரு? நம்மளை போல உள்ளவங்களா? 100 சஹாபாக்களோட வாழ்ந்தவங்க. இப்னு அபி முலைக்கானா யாரு? 30 சஹாபாக்களை அவங்க கண்ணால் கண்டிருக்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்தவங்க ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அதை நம்ம காதல கொடுக்கறதுல அலர்ஜி ஏற்படவே கூடாது. நமக்கு இமாமுடைய பேரவசியம் இல்லை, சொல்ற செய்தி எப்படின்றது தான் பார்க்கணும். சரி, இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அத்ரக்து ஸலாஸீன மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் 30 சஹாபாக்களை நான் கண்டிருக்கிறேன், உங்களோடு நான் சேர்ந்து இருந்திருக்கிறேன். அவங்கள யாருமே குல்லுஹும் யகாஃபு நிஃபாக அலா நஃப்ஸிஹி, இந்த 30 பேருமே தன்னுடைய உள்ளத்தில் நிஃபாக்கு நயவஞ்சகத்தன்மை இருக்குதோ, அப்படி நம்மகிட்ட நிஃபாக்கு முனாஃபிக்கா நம்ம இருக்கிறோமோ அப்படின்னு எல்லாரும் பயந்தாங்க. ஒருத்தர் கூட பயப்படாம இல்லை, தன்னுடைய நஃப்ஸில் அப்படி பயந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாமின்ஹும் அஹதுன் யகூலு, அவங்கள யார் ஒருத்தர் கூட இப்படி சொன்னது இல்லை. எப்படி சொன்னது இல்லை? இன்னஹு அலா ஈமானி ஜிப்ரீல வ மீகாயில, நாங்க யாரு தெரியுமா? ஜிப்ரீல், வானவர் ஜிப்ரீல், வானவர் மீகாயில், அவங்க எப்படி ஈமான் கொண்டாங்களோ அந்த ஈமான்ல நாங்க இருக்கிறோம், அவங்கள போல நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம், ரொம்ப பியூரா இருக்கிறோம் அப்படின்னு யாருமே சொன்னது இல்லை. மலக்கு தான், மனுஷன்தான். மலக்களுடைய ஈமான் உயர்தரமான ஈமான், அவங்க பாவமே செய்ய மாட்டாங்க, மனுஷன் அப்படி இல்லை. ஆனா இந்த சஹாபாக்கள் நபித்தோழர்கள், நாங்க மலக்குகள் போன்ற ஈமான்லாம் எங்களுக்கு இல்லை, அவங்கள போல நாங்க ஈமானோடு இருக்கிறோம்னு யாரும் சொன்னது இல்லை அப்படின்ற செய்தி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இதுல என்னன்னா, நம்ம சும்மா இருக்கிறோம், சஹாபாக்கள் சும்மா இல்லை. நன்மையை செஞ்சாலும் பயம், தீமையை செஞ்சாலும் பயம். சரி, தீமை செஞ்சா பயம்ன்றது நமக்கு தெரியும், நன்மை செஞ்சா பயம்னா என்ன பயம்? அது நம்ம ஹதீஸ்லயே விளக்கம் வருது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கேட்குறாங்க, ஒரு ஆயத்தை குர்ஆனுடைய ஒரு வசனத்தை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட விளக்கம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, சஅல்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஹாதிஹில் ஆயத்தி வல்லதீன யூதூன மா ஆத்தவ் வ குலூபுஹும் வஜிலத்துன். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே கேட்குற காலத்து ஆயிஷா, அஹுமுல்லதீன யஷ்ரபூனல் ஹம்ர வ யஸ்ரிகூன. யா ரசூலல்லாஹ், இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா யாருக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறானோ அவர்கள் அள்ளி வழங்குறாங்க, ஆனால் அவருடைய உள்ளங்களில் பயம் இருக்குது, ஒரு நடுக்கம் இருக்குது. அப்படி நடுக்கம் இருக்குது,
இவங்க யார் சொல்லலாம், இவங்க என்ன மதுபானத்தை அருந்தியவர்களா அல்லது திருடியவர்களா அப்படின்னு கேட்குறேன். ஏன் நடுக்க வரணும்? நல்லதை செஞ்சா, நன்மைகளை செஞ்சா, தொழுதா, ஓதுனா, ஜகாத்து கொடுத்தா, தர்மம் செஞ்சா ஏன் நடுக்க வரணும்? அவனுடைய உள்ளங்கள் நடுங்குது அப்படின்னு கேட்குறான். அப்போ இவங்க இந்த மாதிரி பாவங்களை செஞ்சவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா யா பின்த சித்திக், சித்திக்குடைய மகளே அப்படி கிடையாதுமா. ஒலா கின்னஹுமுல்லதீன யஸூமூன வயுஸல்லூன வயதஸத்தகூன, அவங்க நோன்பாளிகள் தான், நோன்பு பிடிக்கிறவங்க தான், தொழுகையாளிகள் தான், தர்மம் கொடுக்குறவங்க தான், நல்லவங்க தான். ஒலா கின்னஹும் யகாஃபூன அல்லா துக்பல மின்ஹும், ஆனால் அவங்க எப்படி தெரியுமா, தாங்கள் செய்த நல்ல காரியங்கள் அது அல்லாஹ்விடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாமல் ரிஜெக்ட் எல்லாம் பண்ணிடுவானோ அப்படி பயப்படுறாங்கன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். விளங்குதா வித்தியாசம்? அவங்க எதெல்லாம் நன்மைகள்னு செய்கிறாங்களோ இந்த நன்மைகள் யாவும் அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்பட்டு விடுமோ. தொழுகை, ஜகாத்து, சதகா, நோன்பு எல்லாம் செஞ்சிட்டோம், செஞ்சு என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் இதை ஏற்றுக்கிடுவானா மறுப்பானா? அந்த பயம் அவங்களுக்கு இருந்துச்சு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸ் இப்னு மாஜா திர்மிதியில பார்க்குறோம். பண்புள்ளவர்களை, அப்போ சஹாபா இப்போ விளங்குதா, நன்மைகளை செஞ்சா ஏன் அல்லாஹ்வை பயப்படணும்? எதுக்கு அல்லாஹ் பயப்படணும்? அல்லாஹ் இதை ஏற்றுக்கிடுவானா மாட்டானா? தொழுகிறோம், 2 ரக்காத் தொழுகிறோம், ஜும்மாக்குன்னு வந்துட்டோம், தொழுக்கு வந்துட்டோம், அல்லாஹ் அந்த நன்மையை தராமல் அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணிட்டான், அக்செப்ட் பண்ணலை, ஒரு பிரோஜனம் இல்லையே, இதுக்கு தொழாமலே உட்கார்ந்துடலாமே. அப்போ என்ன நினைக்கணும்னா, நாம் தொழுது முடிச்சிட்டோமா, யா அல்லாஹ் இந்த ஜும்மா இந்த வணக்கத்தை உனக்காக நான் செஞ்சேன், உனக்காக நான் தொழுதேன், என்னிடமிருந்து இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு நம்ம தனியாக இருக்குன்னு துவா கேட்கணும். இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி 2 பேரும் வாப்பா மகனும் என்ன செஞ்சாங்க? காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்கிறாங்க, புதுப்பிக்கிறாங்க. சிதலம் அடைஞ்ச கட்டடங்களை இடிச்சுக்கிட்டு அவங்க புதுசாக என்ன செய்கிறாங்க? புனர் நிர்மாணம் செய்கிறாங்க. மகன் செங்கல் எடுத்து கொடுக்க, வாப்பா கெட்ட, இப்படி அதை கெட்டி முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு அது பார்த்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா? போகலை. என்ன செய்கிறாங்க? ரப்பனா தகப்பல் மின்னா, எங்கள் இரட்சகனே எங்களிடமிருந்து இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இதை ஏற்றுக்கொள்ளணும். சும்மா பள்ளிக்கு சேவை செய்யறது இல்லை, அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் வேணும். அப்போ அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் வேணும்டா நம்ம அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? உள்ளத்துல பயம் வேணும், அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். அதுதான் நமக்கு என்ன செய்து கற்றுத்தருது. எனவே திரட்டிய நன்மைகளை நமக்கே தெரியாம தீர்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை செஞ்சிடக்கூடாது, ஏற்பட்டு விடக்கூடாது. அதனால தான் நம்ம ஹதீஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். புகாரியில ஃபர்ஸ்ட் ஹதீஸ் என்னதுதான்? இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா. ஃபர்ஸ்ட் ஹதீஸ் தான், எல்லாருக்கும் தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும். செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. செயல்கள் எல்லாம் எண்ணங்களை தான் எல்லாம் கால்குலேஷன் பண்ணுவான், செயலை பார்க்க மாட்டான் பெருசா. செயலுக்கு முன்னாடி என்ன யாருக்காக, இது எனக்காக செஞ்சானா அல்லது ஊருக்காக புகழுக்காக செஞ்சானான்றதான் எல்லாம் என்ன செய்வான்? எண்ணத்தை தான் ஃபர்ஸ்ட் கவனிக்கும், அப்புறம் தான் செயல். அப்போ செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. செயல்கள் எல்லாத்தையும் செஞ்சாச்சு, எண்ணம் சரியில்லை, மழை போல செஞ்சிட்டோம், நன்மைகள் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ இதில் நம்ம என்ன செய்யணும்? கவனமாக இருக்கா. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி. எவர் ஒருவர் அல்லாஹ்வுக்காக அவருடைய தூதருக்காக ஹிஜ்ரத் என்ற பயணத்தை, சொந்த ஊரை விட்டு இன்னொரு ஒரு ஊருக்கு ஹிஜ்ரத் பயணம் செய்யணும்னு அந்த எண்ணத்தோடு யார் செல்கிறாரோ அவர் அல்லாஹுடைய வழியிலும் அல்லாஹுடைய தூதர் வழியிலும் ஹிஜ்ரத் செய்த நன்மை அவருக்கு கிடைத்துவிடும். அதே மாதிரி ஒமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா. எவர் ஒருவர் ஹிஜ்ரத் என்ற பேரில் துன்யாவுக்காக, உலகத்துக்காக நான் ஹிஜ்ரத் செய்கிறேன், ஆனால் ஒரு நோக்கம் துன்யாவுக்காக தான் அப்படி சொல்லி யாராவது அப்படி போனால் அவருக்கு அதுதான் கிடைக்கும், ஹிஜ்ரத் செஞ்ச நன்மை கிடைக்காது. அதே மாதிரி அவிம்ராத்தின் என்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. இன்னொருத்தர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம்னு பேர்கொள்கிறார். ஆனால் அவருடைய நோக்கம் என்னன்னா, மதீனாவில் போய் நம்ம கல்யாணம் முடிச்சுக்கலாம், அங்கே நல்ல பெண்கள் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நியத்தோடு யாராவது ஹிஜ்ரத் என்ற பேரில் பயணம் சென்றால் அவருக்கு அதுதான் கிடைக்குமே தவிர ஹிஜ்ரத் என்ற கூலி கிடைக்காது. இவ்வளவு அந்த ஹதீஸில் வருது.
அப்போ இதில் என்ன விளங்குதுன்னா, செயல்கள் எல்லாமே எண்ணங்களை பொறுத்து தான் அமையுது. எண்ணங்கள் தான் அல்லாஹ் என்ன செய்வான், கவனிப்பான். அன்புள்ளவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வர்றார். நல்ல கவனிங்க, முக்கியமான ஹதீஸ். அவர் வர்றார், வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. அரஐத ரஜுலன் கஸா யல்தமிசுல் அஜ்ர வ ذிக்ர மாலஹு. யா ரசூலல்லாஹ், ஒருத்தர் யுத்தம் செய்வதற்காக வர்றார். ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, எல்தமிசுல் அஜ்ர, கூலி வேணுன்றது தான். அல்லாஹ்ட்டேந்து கூலி வேணும் அப்படின்றது தான் அவருடைய எதிர்பார்ப்பு. அதோட ப்ளஸ் ஒரு திக்கிற கொஞ்சம் புகழ்ச்சியும் வேணும். அப்படி இந்த ரெண்டு இருக்குது அவர்கிட்ட. முதல்ல கூலி தான், ஃபஸ்ட்டு அல்லாஹ்ட்டேந்து கூலி தான். அடுத்தது என்னன்னா புகழ்ச்சி, இதுவும் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து ஒருத்தர் யுத்தத்துக்கு வர்றார். இப்படி யுத்தம் செஞ்சாரு, மாலஹு, இவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ஷைஅ லஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்கு எந்த ஒன்றும் கிடைக்காது, போங்க, ஒன்றும் கிடைக்காது, கூலியும் கிடைக்காது, எந்த ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ திரும்ப அந்த சஹாபி கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் யுத்தம் செய்யறதுக்காண்டி வர்றாரு, சும்மா வேற இது இல்லை, உயிரையே கொடுக்கறதுக்கு வர்றாரு. ஆனால் கூலி தான் எதிர்பார்க்கிறார். கூலி இல்லாமல் அவர் எதிர்பார்க்காம ஒரு புகழ்ச்சியை மற்றொன்று வரல. கூலியும் வேணும், புகழ்ச்சியும் வேணும். முதல்ல கூலி தான். அப்போ அப்படி திரும்பவும் கேட்கும்போது இவருக்கு ஏதாவது கிடைக்குமா? லாஷையலகு. திரும்பவும் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்றும் கிடைக்காது. மறுபடியும் இதே கேள்வி தான் கேட்குறாங்க. யா ரசூலுல்லாஹ், உயிரையே தியாகம் செய்ய வர்றார், உன்கிட்ட தான், உங்கள் அல்லாஹ்ட்ட தான் கூலி எதிர்பார்த்து வர்றார், கொஞ்சம் புகழ்ச்சி எதிர்பார்க்கிறார், இவருக்கு கொஞ்சம் கூட எதுவும் கிடைக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. திரும்பவும் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா ஷைஅ லஹு, அவருக்கு எந்த ஒன்றும் கிடைக்காது. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ லா யக்பலு மினல் அமலி இல்லா மா கான ஹாலிஸன் வபுதுகிய பிஹி வஜ்ஹுஹு. எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி அவர் இஹ்லாஸோடு அமல் செஞ்சால் தவிர யாருக்கும் எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸு நசாயில, தபரானியில் பார்க்குறோம். இது என்னன்னு சொன்னால் பாருங்கள், யுத்தம் செய்கிறதுன்றது, போர் செய்கிறதுன்றது எவ்வளோ பெரிய இபாதத். இதை விட உலகத்தில் வேறு ஏதாவது தியாகம் உண்டா? இல்லவே இல்லை. என்ன வேணாலும் இபாதத் செஞ்சிடலாம். ஃபஜ்ரில் எந்திரிச்சு வந்துடலாம், பள்ளிக்கு தொழுவலாம், குடியலாம், நிம்மறலாம், 5 நேரம் தொழுவலாம், இரவு ஃபுல்லாக நின்று தொழுவலாம், அல்லாஹ் கொடுத்ததை வச்சு தான தர்மங்கள் என்ன வேணாலும் செஞ்சிடலாம். உயிரை ஒருத்தர் கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிகராக ஒரு தியாகம் உலகத்தில் உண்டுமா? இல்லை. ஆனால் அதை செய்கிறதுக்குன்னு வந்துட்டார். ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு ரெண்டு, ஒன்று அல்லாஹ்ட்டேந்து கூலி, இன்னொன்று புகழ்ச்சி. இந்த கூலியோட நின்றா பிரச்சனை இல்லை, அந்த புகழ்ச்சி கூட சேர்ந்ததுனால அவர் உயிரையே கொடுத்த அந்த இது இருக்குது, போர் செய்த, அதில் ஒன்றும் கிடைக்காம போகுதுண்டா நம்மெல்லாம் ஏமாத்துறோம். செஞ்சு பாருங்க, விளங்கிச்சா? அப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த நீயத்து எண்ணம் சரியில்லை என்றால் திரட்டி வைத்த நன்மைகள் அது தீர்க்கப்பட்டு விடும், ஒன்றும் இல்லாமல் தீர்த்து விடும் அப்படின்னு சொன்னால் இதை விட கை செய்த நமக்கு வேறு எதுவுமே இல்லை. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் சொல்கிறான், கதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅன் மன்சூரா. எத்தனையோ நல்ல அமல்களை செய்தவர்கள் வருவார்கள், அவர்களுடைய அமல்களை, அவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாத்தையும் பரத்தப்பட்ட புழுதிகளாக நம்ம மாற்றிடுவோம். நிறைய அமலை கொண்டு வருவாங்க மூட்டை அளவுக்கு, ஆனால் நம்ம பரத்தப்பட்ட புழுதிகளை போல ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வலா துப்திலு அமாலக்கும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க, உங்களுடைய அமல்களை நீங்கள் நாசமாக்கிறாதீங்க, உங்களுடைய அமல்களை நீங்கள் திரட்டி வைத்த நன்மைகளை நீங்கள் தீர்த்து விடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல இப்படி சொல்கிறான். அப்போ இதில் என்னன்னு சொன்னால், நமக்கு இஹ்லாஸ் முக்கியம், அல்லாஹ்வுக்காக அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். பெருமைக்காக, புகழ்ச்சிக்காக, எல்லாரும் தன்னை புகழணும் அப்படின்றது என்ன செஞ்சிடக்கூடாது, வந்து விடக்கூடாது. வந்தால் இந்த முசீபத்து வந்தால் நீங்கள் கோடி கணக்கில் நன்மையை சேர்த்தாலும் அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். அல்லாஹ்வுக்கு இது தேவையே இல்லை.
அவனுக்காக வணங்கணும், அவனுக்காக இபாதத் செய்யணும். இஹ்லாஸ் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ பாருங்க, நாளைக்கு மறுமை நாளில் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த ஹதீஸ். நாளைக்கு மறுமை நாளில் சிலர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரணை செய்வான். இவங்க யாரு அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே யுத்தத்தில் கலந்து கொண்டவரை பற்றி பேசுகிறோம். இப்போ ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைஞ்சிக்கிட்டு ஒருத்தர் வர்றார். எப்படி ஷஹீதுடைய அந்தஸ்தையும் பெற்று வர்றார். அவர்கிட்ட தான் அல்லாஹ் முதல்ல கேள்வி கேட்க போகிறான், ஏப்பா நீ எதுக்கு உயிரை கொடுத்தான்? அப்போ அவன் சொல்லுவாரான், அந்த போராளி முஜாஹித் சொல்லுவாரான், யா அல்லாஹ் உனக்காக நான் போர் செய்தேன், ஷஹீத் என்ற பட்டத்தை பெறுவதற்காக நான் செய்தேன் அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான கதத்தை நீ போய் பேசுறா, நீ போய் பேசுற, எனக்காக நீ செய்யலை. மக்கள் எல்லாரும் உன்னை ஜெரி, உன்னை பெரிய உயிர் தியாகி, ஏன்னா இவர் பெரிய வீரன் அப்படின்னு எல்லாரும் உன்னை பேசணும். அதுக்கு தான் நீ வந்து உயிரை கொடுத்தியே தவிர நீ எனக்காக கொடுக்கல, போ நரகத்துக்கு நல்லா அனுப்பிடுவானா. சுப்ஹானல்லாஹ், செஞ்சு பாரு. உயிரையும் கொடுத்து ஷஹீத் என்ற பட்டத்தையும் பெற்று வரக்கூடியவனுக்கு என்ன நிலைமை பார்த்தீங்களா? நீ பொய் பேசுகிற, போ நரகத்துக்கு நல்லா அனுப்பிடுவான்டா. அப்போ அல்லாஹ் வந்து உயிரையே கொடுத்து ஷஹீத் என்ற பட்டத்தையும் பெற்றுவான். அது மேட்ரு இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய அமல் கொஞ்சமாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, அது வந்து பியூராக இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக என்ன செய்யணும், இருக்கணும். இல்லை என்றால் நீ திரட்டிட்டு போய் அங்கே போய் ஒரு நன்மையும் இல்லாமல் தீர்க்கப்படுற மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, ஆகிவிடக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு மனுஷன் வருவார். அவர் யார்? அல் குர்ஆனை ராகமாக ஓதக்கூடியவர், காரி. அவர் வருவார். ஏப்பா நீ எதுக்கு குர்ஆனை தான் ஓதுனார், அவர் வேற எதையும் ஓதலை, தப்பாகவும் ஓதலை. விளங்கிச்சா? அவர் யுத்தம் செஞ்சு ஷஹீதாவுனார, அவரும் தப்பா அல்லாஹ் ரசூல் தான், குர்ஆன் ஹதீஸ் தான். விளங்கிச்சா? குர்ஆன் ஹதீஸ் மாற்றமான ஒன்றும் கிடையாது, குர்ஆன் ஹதீஸோட தான் சீரார். இவரும் என்னதான் குர்ஆன் ஆயத்தை தான் ஓதுறார், ராகமாக ஓதுறார். அல்லாஹ் கேட்குறான், எதுக்குப்பா ஓதுனா? யா அல்லாஹ் உனக்காக நான் ஓதுனேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மக்கள் எல்லாரும் உன்னை காரின்னு சொல்லணும், சிறந்த குரல் வளம் படைத்தவர் அப்படின்னு மக்கள் எல்லாம் உன்னை புகழணும், போனாலே காரி, பெரிய காரி அப்படின்னு சொல்லணும். அப்படின்றதுக்காகவே நீ ஓதுனியே தவிர நீ எனக்காக ஓதல, போ நரகத்துக்கு நல்லா அனுப்பிடுவான். சுப்ஹானல்லாஹ், செஞ்சு பாருங்க, குர்ஆனை ஓதியவருக்கு நரகம். அடுத்தது ஆலிம் ஒருவர், மார்க்க பிரச்சாரகர் ஒருவர். இன்னைக்கு பெரிய முசீபத்து தான். ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஃபேன்ஸ். இன்னைக்கு அந்த பேச்சாளரா, இன்னைக்கு மக்கள் எல்லாரும் பயானு வர்றதெல்லாம் எது தெரியுமா? பேரை பார்த்து தான், தலைப்பை பார்த்து கூட இல்லை, பேரை பார்த்து. இன்னைக்கு சின்ன சிறு பிள்ளைகள்லாம் இளைஞர்கள்லாம் மாஷாஅல்லாஹ் ஒரு பக்கம் நல்லா உருவாகன்னு நினைக்கிறோம், இன்னொரு பக்கம் என்னன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு எண்ணம் வந்துடுது, கொஞ்சம் பேசிட்டோம்னா அந்த ஷைத்தானியத்து வந்துடுது, தனக்குன்னு ஒரு கூட்டம் இல்லையா, தான் சொல்றதை கேட்குறவும் இப்படின்ற மாதிரி இந்த சிந்தனை. அது எங்க? மார்க்கத்துக்குள்ள. இது சினிமாவில் கூத்தாடிகள் அவங்க செய்யக்கூடிய ஒரு இழிவான செயல். இது எங்கே வந்துருச்சு? இன்னைக்கு மார்க்கத்தில் வந்துச்சு. என் பேரை போடுங்க, நான் பேசணும் இல்லையா? அப்போ அன்புள்ளவர்களே, அப்போ ஒரு இல்மு வேணும், மார்க்கத்தை படிக்கக்கூடிய ஒரு இல்மு வேணும். இன்னைக்கு என்ன? இன்னைக்கு ஃபத்வா எல்லாம் சாட் ஜிபிடியில் ஏஐயில் பேசுறது, ஃபத்வாங்கிறது நீ ஃபத்வா கொடுக்குறது. சுப்ஹானல்லாஹ், அதான் ஏஐயில் பார்த்துக்கிட்டு ஃபத்வாவை நீ கொடுக்குறியே, என்னப்பா இது சரியா இது தவறா, உனக்கு இதுக்கு ஏதாவது தெரியுமா, என்ன நடப்பு? ஒன்றும் இல்லை. ஏன் நாங்கள் பேசக்கூடாதா? நாங்கள் பேசக்கூடாதா? அன்புள்ளவர்களே, மார்க்கம் என்பது சும்மா சாதாரணமான உள்ள விஷயம் கிடையாது. ஒரு சட்டத்தை தெரியறதுன்னா அதை ஆழமாக படிக்கணும். குர்ஆன் ஆயத்துக்கு ஒரு ஹதீஸ் விளக்கம் சொல்லும், விளங்கிச்சா இல்லையோ? ஒரு குர்ஆன் ஆயத்துக்கு இன்னொரு ஆயத்து விளக்கம் சொல்லும். சும்மா நம்ம பார்த்துட்டு தர்ஜமாவை வாசிச்சுட்டு ஜும்மா மேடையில் ஏறுறதுன்றது அல்ல. அப்போ இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னால், நம்ம மக்கள்கிட்டயே ஃபேன்ஸ் உருவாகி ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு. அப்படியான ஒரு நிலைமை தான். நீங்கள் நல்லா பாருங்கள், பேச்சாளர் பேரையும் ஃபோட்டோவையும் பார்த்து தான் இன்றைக்கி என்னது கூட்டங்கள் எல்லா இடங்கள்லையும் பெரும்பாலும் தான் வருது. இந்த முசீபத்து என்ன செய்யணும்? ஒளியும் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அவர் சொல்கிறது என்னது? அல்லாஹ் தஆலா சிலருக்கு பேச்சாற்றலை குறைவாக கொடுத்துருப்பான். அதனால் என்ன கருத்து என்ன, அதை பாரு, அதை பார்த்தா நமக்கு அந்த ரசனை வராது. அவர் என்ன சொல்கிறார், அல்லாஹ்வுடைய வசனத்தை என்ன சொல்றார், ஹதீஸ் என்ன சொல்றார், அவருடைய சட்டங்கள் என்ன சொல்றார், இந்த கோணம் இந்த சிந்தனை நமக்கு இருந்தா இந்த ரசிக்கிற அந்த இது என்ன செய்யாது, வராது. அப்போ பாருங்க, ஒரு ஆலிம் வந்து நிற்பார். எப்பா நீ எதுக்குமா பிரச்சாரம் பண்ண? நீ தெரு தெருவா ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணி எதுக்கு? உன்னை நோக்கம் என்ன? எல்லாம் உனக்காக செஞ்ச. அல்லாஹ் சொல்லுவான கதத்தை போய் பேசுறா. நீ மக்கள்லாம் என்ன செய்யணும்? பெரிய பேச்சாளர்னு சொல்லணும்
நீ ஆலிம், ஒரு பெரிய மார்க்க போதகர் அப்படின்னு உன்னை சொல்லணும், உன்னை புகழணும். அதுக்கு நீ செஞ்ச நரகத்துக்கு அல்லாஹ் அனுப்பிடுவான். அப்போ மார்க்கத்தை போதிக்கக்கூடியவருக்கு கூட என்னது நரகம்னு சொன்னா, அப்போ எவ்வளோ பெரிய இழிநிலை அப்படின்றத என்ன செய்யுங்க பாருங்க. அடுத்து இன்னொருத்தர் வருவார், இவர் சதக்கா அள்ளி அள்ளி வழங்குவார். அல்லாஹ் அவர் கொடுத்ததை அள்ளி அள்ளி கொடுப்பார். அவர் கேட்டவங்களுக்கு கொடுப்பாரு, நல்ல விஷயத்தை கொடுப்பாரு, பள்ளிக்கு கொடுப்பாரு, பொது காரியத்தை கொடுப்பாரு, ஏழைகளுக்கு கொடுப்பாரு, குடும்பத்துக்கு கூட எல்லாம் அள்ளி 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 வீசினார். அவரும் வந்து நிற்பார் நாளைக்கு, அப்பா நீ எதுக்குப்பா நீ கொடுத்த, எல்லாம் உனக்காக கொடுத்த, இல்லை நீ போய் பேசுகிறா, நீ உன்னை எல்லாரும் இவர் பெரிய தர்ம தலைவர், இவர் தயால தன்மை உடையவர் என்று உன்னை என்ன செய்யணும், புகழணும், மைக்கில் உன்ட பேரை சொல்லணும், வால் போஸ்டர் நோட்டீஸ் ஒட்டணும், உன்னோட பேர் ஒழிச்சுக்கிட்டு நிற்கணும். அதுக்கு தான் நீ கொடுத்தியே தவிர நீ எனக்காக கொடுக்கல, நரகத்துக்கு நல்லா அனுப்பிடுவாங்க. இப்போ சிரிச்சு பாருங்க. அப்போ அன்புள்ளவர்களை, அப்போ இவ்வளோ திரட்டிய நன்மைகளை எதுக்கு திரட்டுறோம், ஏன் நம்ம செய்கிறோம், எல்லாம் எல்லாத்தையும் கூலி வாங்கணுன்றதுக்கு தானே. அங்கே போய்கிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்றத என்ன செய்யலாம், சிந்திக்கலாம். அப்போ இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது, நம்ம என்னதான் நல்ல காரியங்கள் செஞ்சு நல்ல தொழுது வணங்கி ஃபஸ்ட்டு சஃபில் இருந்து நல்ல விதமாகவே நடந்து குர்ஆன் சுன்னாண்டு நடந்திருந்தாலும் பிறருக்கு யாராவது ஒருத்தர் அநீதம் இழைத்து விட்டார், நல்லா கவனிக்கணும். யாருக்கு ஏதாவது ஒரு அநீதம், ஏதாவது ஒரு முறையில் அவருடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கட்டும், அல்லது அவருடைய பிறருடைய பொருளாதார சம்பந்தப்பட்டதில் இருக்கட்டும், இல்லையா, பிறருடைய ஏதாவது அவரை நோகடிக்கிற மாதிரி இப்படி ஏதாவது ஒரு அநியாயம் செய்திருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு தீனாரும் திர்ஹமும் அந்த நாளில் எடுபடாதே, அந்த நாள் வருவதற்கு முன்னால் இப்பொழுதே அவர்கள் தீர்த்து கொள்ளட்டும், ஹலாலாக்கி கொள்ளட்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்போ சொன்னாங்களோ அப்போ, எப்போ நம்ம அந்த ஹதீஸை காதை கொடுத்து கேட்குறோமோ அந்த நாள். அப்போ அப்படி எங்கேயே முடிச்சுக்கணும், இதில் ஈகோ பார்க்கக்கூடாது. ஒருத்தர்கிட்ட இது நம்ம பொருளாதாரத்தில் நம்ம தவறான முறையில் நடந்துக்கிட்டோம் சொன்னால், இந்த மாதிரி நடந்துட்டால் அல்லாஹ்வுக்கா மன்னிச்சுக்கங்க, நான் வந்து எனக்கு காசு கொடுக்க முடியல, அல்லது நான் கொடுத்துட்றேன் கடனாக வச்சு இப்படி என்ன செய்ய கேட்டோம், அல்லது யாருக்கா மான விஷயத்தை நம்ம விளையாடி இருந்தால் அதையும் நம்ம மன்னிப்பு கேட்டுறோம். இதில் நம்ம ஈகோ பார்த்தோம்னா நாளைக்கு மறுமையில் இவனே வந்து நமக்கு எதிராக நிற்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன சொன்னாங்க, தெளிவாக சொன்னாங்க. அந்த ஹதீஸ் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். எனவே இப்படியான ஒரு இழிநிலையிலிருந்து நம்ம என்ன செய்யணும், பாதுகாப்பு பெறணும், நம்முடைய நன்மைகளை பாதுகாக்கிறது தான் முக்கியமானது. எனவே திரட்டிய நன்மைகளை தீர்த்து விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பக்குவத்தை நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட, முஃப்லிஸ்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் பதில் சொன்னாங்க, யார்கிட்ட பைசா இல்லையோ, யார்கிட்ட பொருள் இல்லையோ, இவங்க எல்லாருமே முஃப்லிஸ் தானே அப்படின்னு சஹாபாக்கள் பதில் சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அது இல்லைம்மா, என்னுடைய உம்மத்தினரில் முஃப்லிஸ்னா யார் தெரியுமா, அவர் நாளைக்கு மறுமையில் வருவார். வரும்போது தொழுகை, அவர் எவ்வளோ ஆண்டு கால தொழுதாரோ அந்த தொழுகையை கொண்டு வருவார், நோன்பை கொண்டு வருவார், ஜக்காத்தை கொண்டு வருவார், இன்னும் பல நல்ல காரியங்களை கொண்டு வருவார். கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு முன்னாடி வந்து நிற்பார். நன்மைகளாக சேர்த்து 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 திரட்டி வச்சுக்கிட்டு நம்மளை கொண்டு வந்து நிற்பார். அப்படி நிற்கும்போது இன்னொருத்த குறுக்கே வருவான், வந்து சொல்லுவான், யா அல்லாஹ், இவன் இந்த பாவி என் காசை இப்படி திருடிட்டான், யா அல்லாஹ் இவன் என்னை வந்து அவதூறு பேசுகிறான், யா அல்லாஹ் இன்னொருத்தன் வருவான். அப்படி மாறி மாறி நடக்கும் இந்த நிகழ்வு. ஒவ்வொருத்தனா வந்துக்கிட்டே இருப்பான். அப்போ அல்லாஹ் ஒவ்வொருத்தனா வச்சு தீர்ப்பான். சரிப்பா, நீ விட்டு இவ்வளோ காசு வாங்கியா, ரைட், இப்போ உன்னோட நன்மையை அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு. ரைட், எவ்வளோ அளவுக்கு, ஒரு 10 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய்க்கு இவ்வளோ நன்மைகளை நீ அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு. அப்படியான்னு சொல்லிட்டு இவனுக்கு அங்கே டிரான்ஸ்ஃபர் நடக்கும். அவன் போயிடுவான், அவன் அதை சம்பாதிச்சுட்டு போயிடுவான். ஒன்றுமே சம்பாதிக்காமல், உலகத்தில் நன்மையை சேர்க்காம அவன் பாதிக்கப்பட்டு இவன் மன்னிப்பு வழங்காமல் அங்கே போய் என்ன செஞ்சிருவான், அங்கே அவனுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு நன்மை கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதை அள்ளி போட்டு அவன் பாட்டில் அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். இன்னொருத்தன் வருவான், யா அல்லாஹ் இவன் வந்து எனக்கு கொஞ்சம் வில்லங்கம் பண்ணான்,
பொருளை வாங்கும்போது, ஒரு நிலத்தை வாங்கும்போது என்னென்ன காரியங்களை செஞ்சு போட்டான். அப்படியா, சரி, எவ்வளோ இது இவ்வளோ அளவுக்கு உள்ளது, ரைட், நீ இவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், நன்மைகளை இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எல்லாம் என்ன செய்வான், கொடுக்க வைப்பான். ரைட், அவன் போயிடுவான். இன்னொருத்தன் வருவான், அவன் யாருலா என்ன இவன் அடித்தான் அப்படின்னு சொல்லுவான். அடித்தானா மக்களுக்கு மத்தியில், ஆமாம் சார், ரைட், அவனுக்கு அளவுக்கு நீ அவன்கிட்ட நன்மைகளை கொடு. இன்னொருத்தன் வருவான், யாருலா இவன் என்ன மக்கள்கிட்ட அவதூறு பேசுகிறான், இல்லாத ஒன்றை பேசிட்டான், ரைட், இவனுக்கு நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணு. இன்னொருத்தன் வருவான், அவன் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவான், பண்ணிட்டு பார்த்தா இவன் டிரான்ஸ்ஃபர் பண்ண, யாரில் எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண, இருக்கிற அவ்வளோ முடிஞ்சு போயிடுச்சான்னு சொல்லுவான். இவன் அவ்வளோத்தையும் கொண்டு வந்தவன் இங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவான். ஒன்றும் இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நீ கம்ப்ளைண்ட் பண்ணி தானே, ஆமாம், ரைட், உன்கிட்ட உள்ள தீமையை உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணு, நீ தீமைகள் செஞ்சலாமா, ரைட், அதை இவனுக்கு கொடு. இன்னொருத்தன் வருவான், அவன் சொல்லுவா, வா என்ன இப்போ அங்கே உள்டாவா, இப்போ அடுத்த ஆள்கிட்ட தீமைகள் இவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். ஆவி இவன் எவ்வளோ அளவுக்கு நன்மைகள் செஞ்சுட்டு வந்தானோ அதை விட கூடுதலாக தீமைகளை சுமந்து போன நரகத்துக்கு நல்லா அனுப்பிடுவான். இதை சொன்னாங்க ரசூலுல்லாஹ், சொல்லிட்டு சொன்னாங்க, இப்போ தெரியுதா, இதுதான் என்னுடைய உம்மத்தினர்களை முஃப்லிஸு அப்படின்னா இதுதான். ஒரு நன்மை தீமையில ஒன்று கொண்டு வராமல் நன்மைகளாக கொண்டு வந்து அந்த நன்மைகளை ஃபுல்லாக இழந்து தீமைகளை சுமந்து நரகத்துக்கு போனானே இவன் தான்ப்பா முஃப்லிஸு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, விளக்குறாங்க. அப்போ இதில் என்ன விளங்குதுடா, நம்ம என்ன தான் பெர்ஃபெக்டாக தொழுகை, ஜக்காத்து, சதகா, குரானு, ஹதீஸு, பிரச்சாரம், பொது காரியம், சமூக காரியம், அது இது என்னதான் இருந்தாலும் நம்மளால யாராவது ஒருத்தர் பாதிக்கப்பட்டானா, ஏதாவது அநீதம் இழுத்து விட்டோமா, ஏதாவது ஒரு வகையில் அவனை நம்ம ஏதாவது பண்ணிட்டோமா, அப்போ நம்ம அவனோட நம்ம சரி கட்டலேன்னு சொன்னால் நாளைக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அவன் சரி கட்டுவான். அல்லாஹ் இதை மன்னிக்க மாட்டான். நம்ம ஏதாவது பாவம் செஞ்சுட்டோம் அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் நாடுனா மன்னிப்பான், அல்லாஹ் தண்டனை கொடுத்து கூட மன்னிப்பான், தண்டனை கொடுக்காம கூட மன்னிப்பான், அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ஆனால் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு ஏதாவது செஞ்சா அந்த பாதிக்கப்பட்டவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்போ இதில் நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் இதுலேயும் நமக்கு பிரச்சனை தான். அன்புள்ளவர்களை, அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கன்னு பாருங்கள். لأعلمن أقواما من أمتي يأتون يوم القيامة بحسنات أمثال جبال تهامة بيضا. கியாமத்து நாளில், மறுமை நாளில் என்னுடைய உம்மத்தினர்கள்லேருந்து சில கூட்டங்கள் வருவாங்க. அவங்கள நிச்சயமாக நான் தெளிவாக அறிந்து கொள்வேன். فَيَجْعَلُهَا اللَّهُ عَزَّ وَجَلَّ هَبَاءً مَنْثُورًا. அல்லாஹு தஆலா அவங்க எப்படி வருவாங்கண்டா, ரொம்ப பியூர்லி, கொஞ்சம் கூட கலப்படம் இல்லாமல், நல்லா கவனிக்கணும், இஹ்லாஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கு, அல்லாஹ்வுக்காகத்தான் செஞ்சான், 100% குர்ஆன் ஹதீஸ் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. அப்படி பியூராக நன்மைகளை சேர்த்து சேர்த்து என்னுடைய கூட்டத்தினர்கள் வருவாங்க. அதுவும் அந்த நன்மைகள் எப்படி இருக்கும்னா, மலை அளவுக்கு, திஹாமா என்ற பெரும் மலை அளவுக்கு அவங்களுடைய நன்மைகள் இருக்கும். அப்படி வருவாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களை பரத்தப்பட்ட புழுதிகளாக அந்த நன்மைகளை அழிச்சிருவான் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சபையில் இருந்த சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க துடிச்சுக்கிட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் சிஃப்ஹும் லனா வ ஜல்லிஹிம் லனா. யா ரசூலல்லாஹ், அவங்க யார், அவங்கள பற்றி வர்ணித்து சொல்லுங்கள், அவங்களுடைய நிலைகளை சொல்லுங்கள். ஏன்னா அல்லாஹ் நகூன மின்ஹும் வ நஹ்னு லா நஅலமு, எங்களுக்கே தெரியாமல், நாங்களே உணராமல் அந்த மக்களை நாங்களும் உட்கார்ந்துக்கிட்டு அந்த தப்பை நாங்கள் செஞ்சிடக்கூடாதே, அதனால அவங்க யார் வர்ணித்து சொல்லுங்கள். இவ்வளோ அளவுக்கு திஹாமா மலை அளவுக்கு நன்மைகளை சேர்த்து அல்லாஹ் அதை அழிச்சிருவான்னு சொன்னால் அவங்க யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அம்மா இன்னஹும் இஹ்வானுக்கும் மின் ஜில்ததிக்கும், அவங்க யாரும் இல்லைம்மா, உங்களை போல சகோதரர்கள் தான், உங்களை மாதிரி உள்ளவங்க தான், வித்தியாசமானவங்களாம் கிடையாது, உங்களோட இருக்கக்கூடியவங்க தான். இன்னும் சொல்ல போனால் ஒய் அஹுதூன மினல் லைலி கமா தஹுதூன், நீங்கள் எப்படி இரவுல நின்று வணங்குவீங்களோ அது மாதிரி அவங்களும் இரவு வணக்கத்தையும் மேற்கொள்வாங்க. அப்படியான தொழுகையாளிகள் தான், நன்மைகளை செய்யக்கூடியவங்க தான், வித்தியாசம்லாம் இல்லை. ஆனால் அவங்கள்ட்ட உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா, நல்லா கவனிக்கணும். தொழுகையாளிகள்கிட்ட, நன்மைகளை செய்யக்கூடியவங்கள்ட்ட, குர்ஆன் சுன்னாண்டு பேசி அதை செய்யக்கூடியவங்கள்ட்ட உள்ள குறைபாடு என்ன தெரியுமா, வலாகின்னஹும் அக்வாமுன் இதா ஹலௌ பி மஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா.
இந்த சமூகம் எப்படி தெரியுமா, அவங்க தனிமையில் வந்துட்டா, மக்களோடு இருக்கிறோம், கூட்டத்தோடு இருக்கிறோம், சமூகத்தோடு சார்ந்து இருக்கிறோம், இப்படின்னு இருக்கும்போது வேற விஷயம். ஆனால் தனிமைக்கு போயிட்டோம், நம்ம வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே போயிட்டோம், ஒரு இடத்துக்குள்ளே தனியாக நின்றோம். இப்படி வரும்போது அல்லாஹ் எவற்றையெல்லாம் ஹராமாக்கினானோ அதையெல்லாம் துணிஞ்சு அவர்கள் செயல்படுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சட்டங்களையே முறித்து விடுவார்கள். அப்போ தொழுகை அழிதான், நல்லது செய்யக்கூடியவங்க தான். பிரச்சனை தெரியுமா, தனிமையில் போயிட்டாண்டா ஹராமான காரியங்களை பார்ப்பாங்க, செய்வாங்க. இப்படி உள்ளவங்களை கூட அல்லாஹு தஆலா அவங்க திரட்டி வச்ச நன்மைகள் எல்லாம் அழிச்சிருவான் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய துரதிர்ஷ்டம். அப்போ சிந்திச்சு பாருங்க, இது இவ்வளவு யாருக்கு பேசுகிறோம், இவ்வளவு உபதேசம் யாருக்கு? நமக்கு தான். நன்மைகளை செய்யக்கூடியவங்க தான். நன்மையே செய்யாதவங்க, அறகுறையாக தொழக்கூடியவங்க, ஜும்மாவுக்கு மட்டும் தொழக்கூடியவங்க, இப்படி உள்ளவங்களுக்கு அது பேச்சே இல்லை. அவங்க அவங்களுடைய ரூட்டில் கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் நாம் நல்லதை செய்யணும், நன்மைகளை செய்யணும், அல்லாட்ட கூலி எதிர்பார்க்கணும், மறுமையில் நமக்கு சொர்க்க வேணும்னு நினச்சிக்கிட்டு செய்கிறோமே, இவங்க தான் ரொம்ப உஷாராக செய்யணும். இருக்குன்னு சைத்தான செஞ்சிருவான், ஈஸியாக கெடுத்துருவான். அதனால் திரட்டிய நன்மைகள் தீர்த்து விடக்கூடாது, அதை நம்ம பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல சிந்தனை நம்ம அனைவருக்கும் கொடுத்தார்கள் புரிவானாக. இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். இமாம்